செய்திகள் தொடர்கின்றன. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமை கருத்து தெரிவிக்கும் என்றும், தனித்து வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் நல்ல பாடம் புகட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரையில் வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் பற்றி ஒரு துவக்கமாக பிரிலிமினரியாக சொல்ல வேண்டும் என்றால், மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியான பிஜேபியும் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு பெரிய அடி கிடைச்சிருக்கு, வெற்றி பெற முடியல. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டு நாங்க தான் உத்தரப்பிரதேச ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொன்னாங்க, பிஜேபி நாங்க தான் வரப்போறோம்னு சொன்னாங்க. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளையும் உத்தரப்பிரதேச மக்கள் நிராகரித்திருப்பது என்பது ஒரு நல்ல அம்சம். நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மூன்றாவது அணி என்ற மாற்று சக்திக்கு வாய்ப்பு உள்ளது என்பது தேர்தல் முடிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது என்று ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவை கடைபிடிக்கின்றன. பொருளாதார கொள்கையில் இரு கட்சிகளுக்கும் அடிப்படை வேறுபாடுகள் இல்லை என்றும் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அதுபோல பஞ்சாபில் கூட உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியல. ஆகவே ஒரு நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு மாற்று சக்திகளுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு என்பது எடுத்துக்காட்டு உங்கள் கட்சியினுடைய கருத்து. பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடந்த 2011-12ஆம் ஆண்டு கவுன்சிலிங் முடிந்து 8 மாதமாகியும் வகுப்புகள் தொடங்கப்படாததை கண்டித்து கல்வி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையை அடுத்த பாளையங்கோட்டை சித்தா மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த சித்தா கல்லூரியில் கடந்த 2011-12ஆம் ஆண்டு கலந்தாய்வு மூலம் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேர்க்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு கடந்த 8 மாதங்களாக வகுப்புகள் தொடங்கப்படவில்லை. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே CCIM குழுவினர் 2 நாள் ஆய்வு செய்த போதிலும் வகுப்புகள் தொடங்காததால் மாணவர்கள் சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மாணவர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என கூறி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீதிமன்றம் மூலம் தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மாணவ மாணவிகள் ஏமாற்றமடைந்துள்ள நிலையில் இன்று தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கல்வி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு தமிழக அரசு எந்த இதுவுமே எங்களை கண்டுக்கல. கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கேஸ் டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க. மற்ற கேஸ் எல்லாம் உடனே எடுத்து பண்றாங்க. ஆனால் இது கல்விக்குரியதை உடனே இது பண்ண மாட்டேங்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டே இருக்கிறாங்க. எங்கள் கல்வி பிச்சை கொடுங்க, நாங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட ஆதங்கமும் அழுகையும் எல்லாமே தமிழக அரசு தான் செய்யணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். முருக கடவுளின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவிழாக்களில் மாசி திருவிழாவும் முக்கியமானதாகும். இந்த திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேர் ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். இதேபோல் தென்காசியில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலிலும் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விருதாச்சலத்தில் உள்ள புகழ்பெற்ற விருதகிரீஸ்வரர் ஆலயத்திலும் மாசி திருவிழாவினையொட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது.
இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தேர் இழுத்தனர். சென்னையில் வங்கி கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி வங்கி கொள்ளையர்கள் 5 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகழேந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சம்பவத்திற்கு காரணமான சென்னை காவல்துறை ஆணையர் மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் என்கவுண்டர் சம்பவத்தை நடத்திய 6 காவலர்கள் உரிய பதில் கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இன்று விசாரணைக்கு வந்த வழக்கில் சென்னை காவல்துறை ஆணையர் திரிபாதி சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையில் பொதுமக்கள் நலன் கருதி இந்த சம்பவம் இரவில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கொள்ளையர்களுக்கு தமிழிலும் இந்தியிலும் எச்சரிக்கை விடுத்தும் அதற்கு மதிப்பளிக்காமல் தங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் தங்களையும் பொதுமக்களையும் காத்துக் கொள்ளவே அவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டியதாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் எலிபி தர்மாராவ் மற்றும் கிருபாகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சம்பவம் தொடர்பாக 2 வார காலத்திற்குள் தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் உரிய பதிலளிக்க வேண்டும் என மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு அரசுக்கு உரிய பதிலையும் டிஜிபி அவர்களுக்கான உரிய பதிலையும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட போலீசார் 6 பேருக்கு உரிய பதிலையும் இன்று வரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததால் அத்தனை பிரதிவாதிகளும் உரிய பதிலை 14 நாட்களுக்குள் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு மீண்டும் 2 வாரங்கள் கழித்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறினர். திருப்பூரில் உரிய ஆவணமின்றி குடியிருக்கும் வெளி மாநிலத்தவர்களுக்கு 144 தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் வசிப்பவர்கள் பற்றிய தகவல் தராத வீட்டு உரிமையாளர்கள் மீது 188 தடை சட்டம் பாயும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் பெரும்பாலும் வட மாநிலத்தை சேர்ந்த நபர்களால் அரங்கேற்றப்பட்டது என காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு பின் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி இனி திருப்பூரில் தங்கும் அனைத்து வெளி மாநில தொழிலாளர்களும் தங்கள் வீட்டு உரிமையாளர்களிடம் தங்களது புகைப்படம், அடையாள அட்டை, வேலை செய்யும் நிறுவனம், மொத்த பணி நாட்கள் போன்ற விவரங்களை முழுமையாக தர வேண்டும் என்றும் அவ்வாறு தரப்பட்ட விவரங்களை வீட்டின் உரிமையாளர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கும் வெளி மாநிலத்தவர் மீது 144 தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வீட்டில் வசிப்பவர்களின் தகவல்களை சமர்ப்பிக்காத வீட்டு உரிமையாளர் மீது 188 தடை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இன்று முதல் திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த 144 ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாம் இதுவரை வெளிநாட்டுக்கு செல்ல மட்டுமே பாஸ்போர்ட் பயன்படுத்தி வந்தோம். இனி வெளி மாநிலத்திற்கு செல்வதற்கு கூட பாஸ்போர்ட் பெற்றிருக்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை இன ஒழிப்பு குற்றவாளியாக அறிவிக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் நடந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் நல்லகண்ணு கலந்து கொண்டார். திருச்சி ஜங்ஷன் காதிகிராப்ட் அருகில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இறுதிக்கட்ட போரில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதோடு பெண்கள் பலர் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்று நல்லகண்ணு தெரிவித்தார். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிற இலங்கை ராஜபக்சே அரசு போர் குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியிருக்கிறது.
ஐநா சபை சார்பாக மனித உரிமை குழு ஜெனீவாவில் நடத்திய விசாரணையில் இலங்கை அரசுக்கு எதிராக இந்தியா சாட்சியம் அளிக்க வேண்டும், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக எடுக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை இந்திய அரசு தடுக்க முன்வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. வேலூர் அண்ணா கலையரங்கம் முன்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாமிக்கண்ணு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அந்த கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் TM மூர்த்தி உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார். இதேபோல் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னர் நடந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் தங்கராஜ் தலைமையில் மாநில குழு உறுப்பினர் லட்சுமணன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க கோரி தருமபுரி பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சர்க்கஸில் உடலை வில்லாக வளைப்பதை அனைவரும் பார்த்திருக்கிறோம். இங்கு ஒருவர் தனது உடலில் தோலை ரப்பர் போல இழுக்கின்றார். அவர் இழுத்த இழுப்பிற்கு தோலும் இசைந்து வருவதை பாருங்கள். இதற்காக அந்த ரப்பர் மனிதர் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளார். அவருடையது உடலில் இருப்பது தோலா அல்லது ரப்பரா என்பதை பார்க்கும்போது ஆச்சரியம் ஏற்படுகிறது தானே. Have you ever seen anything more, Gary? Give me some more. Did you bet? Now that is what. Oh man, look, he's got a forest. He supports forest. Show the camera. Can the camera see? Show me a forest thing. Can you imagine if forest? Unbelievable. The thing, Gary, that's unbelievable, girl. இரண்டு கைகளை இழந்த நிலையிலும் புகைப்படம் எடுக்கும் இளம்பெண். இந்தோனேசிய சாதனை பெண்மணியின் சாகசம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.